ஏன் இப்படி இரும்பால் அடிக்கிறீங்க? பூட்டு போட்டு பூட்டி இருக்கணும். இங்க வந்து நீராடிட்டு தொடர்ந்து போய் ஆக்கள் பொங்குவினம். 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அங்கால அன்னதான மடம் எல்லாம் இருக்குது. மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும். குலசாதம் செய்து கொண்டிருக்கணும். அம்மாளாச்சி வீட்டில் இருக்கிற பாருங்க. ஹலோ கைஸ், நாங்கள் நினைப்பேன் யாழ்ப்பாணம் குறிப்பாக பன்றித்தளர்ச்சி அம்மன் கோயில், மட்டுவீட் பன்றித்தளர்ச்சி அம்மன் கோயில் இன்றைக்கி உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. இங்கே பங்குனி திங்கள் என்றாலே அவ்வளோத்துக்கு ஃபேமஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் வர ஒவ்வொரு திங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு சிறப்பாக இங்கே பொங்கல் எல்லாம் நடக்கும். மற்ற கோயிலில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 50-100 பேர் பொங்கல். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து ரொட்டேஷனில் பொங்கிக் கொண்டே இருப்போம். என்ன ஒரு ஆள் முடியும் அடுத்த ஆள் வரைக்கும் பொங்கிக் கொண்டே இருப்போம். காலம்பரம் 5 மணிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட பொங்கல் இது வரைக்கும் போய்கொண்டே இருக்கு. தொடர்ந்து ஆக்கள் பொங்கிக் கொண்டே இருக்கணும். புதுசு ஆக்கள் வந்து உண்மையாக அவ்வளோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நினைச்ச காரியம் நடந்த கையோட வந்து ஒவ்வொரு பங்குனிக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பொங்குவினா உண்மையாக அவ்வளோ சிறப்பான ஒரு விடயம். உண்மையாக பார்க்க ஆசையாக இருக்குன்னு நிறைய பேர் வந்து அவைகளுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொன்னவேல். கொழும்புல இருந்தெல்லாம் ஆக்கள் வந்திருந்தவை. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் வந்திருக்கணும். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகள் இருந்தெல்லாம் ஆக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் கோயிலுக்கு தொடர்ந்து. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு நேர்த்தியாக வச்சுட்டீங்க, வாங்க வந்து கும்பிடுங்க. உங்கள்கிட்ட நேர்த்தியில் பார்த்தீங்கன்னா நடைபெறும். என்ன உண்மையாக வந்து அவ்வளோத்துக்கு ஒரு சிறப்பான கோயில். 4வது திங்கள் முதல் நாள் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும். கோயில் வரலாறு சொல்லுவோம். கோயில் வரலாறு உங்களுக்கு சொல்லிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறேன் கதையை. அதாவது அந்த காலத்தில் வந்து கோட்ஸுகள் கொலுசுகள் இல்லாத காலத்தில் வந்து பஞ்சாயத்து ஒன்று இருந்தது. இந்த பஞ்சாயத்து இருந்த காலத்தில் வந்து தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தால் வந்து ஒரு மாடுக்கு தவறுதலாக இதை எறிஞ்சி விட்டால் அந்த மாடு செத்துட்டுது. அது செத்த உடனே வந்து அந்த அதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக தானே இருப்பினோம். அவையல் சொல்லியிருக்கணுமா மாட்டை தாக்க வேண்டாம், நாங்கள் அதை வெட்டி எடுத்து எங்கள்ட உணவுக்கு எடுப்போம்னு சொன்ன வேலாம். அதை எடுத்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது பிறகு அந்த கதை வந்து பஞ்சாயத்துக்கு போட்டு மாடு வெட்டி சாப்பிட்டுட்டு நம்ம பஞ்சாயத்துக்கு போனோடனே அவையல் வந்து இவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கேன், நீங்கள் மாடு தான் சாப்பிட்ருக்கிறீங்கன்னு. அது அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள் மாடு சாப்பிடல பண்டி தான் சாப்பிட்னான்னு சொல்லி கதையை மாற்றிருக்கலாம். மாற்றின இடத்துல வந்து வாங்க நீங்கள் இப்போ மாடு தலைதாட்டம் இப்போ மாடியில் பண்டி தானே சாப்பிட்டீங்களா, அந்த தலையில் இருந்த அந்த எச்சங்களை தாட்டங்களை காட்டுங்கன்னு சொல்லி ஈவியல் போகலாம். இந்த கோயிலில் வந்து நேர்ந்துட்டு போனவங்க இது மாட்டு தலையாக இருக்கக்கூடாது, பண்டி தலையாக இருக்கணும், நேர்ந்துட்டு போகலாம். அந்த இடத்துல வெட்டினா மாட்டின தலைக்கு பதிலாக பண்டின தலை வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா தப்பிட்டோம். அப்படித்தான் இந்த கோயிலில் சிறப்பு உண்டு. பழைய கதை, புராண கதை என்ன இது, அதை தொடர்ந்து தலைமுறையாக சொல்லி கொண்டு வர கதை அதுதான். தெரியாது சொன்னதே சொல்லிக் கொள்றேன். என்ன இப்பத்தியான சூழ்நிலையில இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறது கூட. என்ன சரி, எல்லாம் வீடியோ பார்த்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட மட்டுவில் பன்றித்தளர்ச்சி அம்மன் கோயில் தான் பார்க்கணும். அது முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொமெண்ட்ஸை வாசிச்சு கொள்வோம். என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதில் ஒரு அண்ணா குறிப்பாக கொமெண்ட் பண்ணியிருந்தவர் அதை பார்த்தீங்கன்னா நல்ல பிழைப்புன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் உண்மையான நீங்கள் என்ன நேச்சு போட்டிங்கன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா எங்கே பிழைப்பு இது தானே, யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறது இதாங்க பிழைப்பு. நீங்கள் நல்லா போட்டிருந்தா எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் கெட்டதாக போட்டுருந்தா எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் சொல்லி சந்தோஷப்படுவோம். மொழிலேஷன் போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி போட்டாலும் நீங்கள் எங்களை வீடியோ பார்த்துருக்கீங்களா, அது எங்களுக்கு போதும். என்ன அடுத்தது சிவகுமாரன் அண்ணா போட்டிருக்கேன், அருமை தம்பிகள் தொடர்ந்து சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதிவுகளை போகிறேன். நீங்கள் பாருங்க, எனக்கு குரநரை இருந்தால் கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க அண்ணா. அது அருட்சோதி என்ன போட்டிருக்கார், சூப்பர் தம்பி அருட்சோதி என்ன போட்டிருக்கார். அடுத்தது பாக்கியநாதன் அண்ணா போட்டிருக்கார், இன்றைய புன்னாலை கட்டுவன் பதிவு மிக அருமை. இந்த பதிவில் சிறு தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் பதிவிட்டது மிக வரவேற்கத்தக்கது. கோவில்கள் எல்லாம் அருமை வாழ்த்து கண்டு போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டு கரையில் பார்த்தீங்கன்னா அண்ணா பழங்கள் எல்லாம் விற்று கொண்டு அவரை வீடியோ எடுத்து போட்டாங்க. அதுக்கு அந்த அண்ணா சிறப்பான சொல்லி போகிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இப்படியான காணொலியை நாங்கள் இன்னும் உங்களை தரத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். காணொலியில் குறை இருந்தால் சொல்லுங்க. அடுத்த நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நாங்கள் என்ன அவங்களை பாவஞ்சி நாங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்காத காரணத்தை சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிவியில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, உங்களுக்கு பண்ணுற கஷ்டம் தானே. மெட்டாக்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் காணொலிக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ எவ்வளோத்துக்கு ஆதரவு தருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் காணொலி நீங்கள் பார்க்க தான் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வீடியோவில் எடுத்து போடுறோம். உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போடுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தானே வேணும். அழகாக தெரியுமா, புயலுக்கு என்ன கஷ்டப்படலாம் வீடியோ எல்லாம் எடுத்து நாங்கள் சரி. அதுக்காக டைம் போய் கொண்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆக போது போல. சரி, நாங்கள் தொடர்ந்து கதையை விட்டு வீடியோ ஜோசியான அலட்டுறவன் சொல்லி ஆனால் என்ன செய்யறது, அதுதான் கொஞ்சம் உண்மை. நான் தொடர்ந்து வீடியோக்களை போல இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணி விடுங்க. ஓகே, தொடர்ந்து போகலாம். இதோட நாங்கள் மட்டுவில் பன்றித்தளர்ச்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்.
இங்கே ஒரு அளவுக்கு முழுக்க முழுக்க பெண்ணை நிற்குது. நம்ம இதால் விளக்கை பக்கம் திரும்பித்தான் போகணும். போகிற வழியில் இங்கே வயல் இருக்குது. வேற அறுவடையெல்லாம் முடிஞ்சது தானே. சைக்கிள் பார்க் இருக்குது. இங்கே பார்க் இருக்குது. இங்கே ஊருப்பட்ட வாகனங்களை கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னா இதில் மரக்கறிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இதில் தான் பக்தர்கள் எல்லாம் பஸ் வரை போயினோம். நேரத்துக்கு வந்து கும்பிட்டுட்டு வந்து போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். அம்மன் என்ன சொல்ற? என்னது? அம்மன் என்ன சொல்ற? அம்மன் நல்ல வாக்கு தந்துருக்குறான். புதுமை போல இருக்காது. இவ்வளோ சனங்களும் பெறுகுது. நான் 10 வயதுக்கு வந்ததுக்கு இப்போ 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கிறோம். வந்து இவரும் அப்படித்தான். நாங்கள் தெல்லிப்பள்ளியிலேருந்து வந்த நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு வேணும். என்ன அழைப்பு இல்லாமல் இப்படி பெரிய கோயில்களுக்கு வேற இல்லாது. நன்றி பிள்ளை. அப்போ பொங்கினீங்களா? இன்னைக்கு பொங்க இல்லை. இன்றைய தான் வந்திருக்கிறேன். அப்போ நேர்ந்திருக்கிறேன். நேர்த்தி சரியா வந்து அடுத்த வருஷம் கட்டாயம் என் மகனுக்கு பாபா கிடைக்கணும்னு நேர்ந்திருக்கிறேன். அது கிடைச்சா அடுத்த வருஷம் கட்டாயம். எத்தனை மணிக்கு அங்கே வலிக்கிட்டது? நாங்கள் வந்து பாருங்க 4 மணிக்கு எழும்பி 5:30க்கு பஸ் எடுத்து சுண்ணாம்பு வந்து தெல்லிப்பள்ளியில் வந்து சுண்ணாத்துலேருந்து எத்தனை மணிக்கு அப்போ வந்தது பஸ்? 6:30 பஸ்ஸுக்கு வந்தீங்க. வந்து நல்லா கும்பிட்டோம். எல்லாருக்கும் வாசி கிடைக்கட்டும். கோயிலில் பெயிண்டிங் வேலை நடக்குது போல. கும்பாசம் நடக்குது. உதவி செய்யணுமென்ற ஆசை நிச்சயம். எனக்கு இப்போ வந்த ஒன்று தான் தெரியும். பாப்பா அடுத்த திங்கட்கிழமை அப்படி வந்து. சரி சரி ஓகே ஓகே. அது காலமே வலிக்கிட்டு கோயிலுக்கு வரதே அவ்வளோ தனி சந்தோஷம். சந்தோஷம் தான். உண்மையில சந்தோஷம் தான். சரி அம்மா. ஓகே நன்றி நன்றி. ஓகே ஓகே சரி ஐயா நன்றி. இதில் நின்று தான் நாட்கள் ஏறினவா பார்த்ததோ இல்லை டீ எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். சுரட்சியா கொடுக்குறீங்களா? என்ன டீ காஃபி நாங்கள் வாங்கலாம். கொஞ்சம் கணக்காக என்னோட வந்த நண்பர் வாங்குற என்னம்மா என்ன சிறப்பு? இந்த அம்மன் சிறப்பு சொல்லுங்க அப்போ. சொல்லிக்கொள்ள முடியாத சிறப்பு. அப்படித்தான் ஆக்கள் நிறையணும். ஆக்கள் வரதை கொண்டு பாருங்கோ எவ்வளோ சிறப்பு. நேரத்தில் நடக்கிறபடியாக தான் வேலை நம்ம. இன்னைக்கு முதலாம் திங்கள்லேயே இவ்வளவு சிறப்புண்டால் சனம் இது கண்டு வருது. புத்தூர் சந்தையிலேருந்து ஒரு பொம்புள்ளிகள் சின்ன புள்ளிகள் தொடங்க நடந்து வந்தது. வந்து தோஞ்சு குளிச்சு கும்பிட்டுட்டு திரும்பி பஸ்ஸெல்லாம் போய் காவடி இடத்துல போவோம். இன்றைக்கு ஒரு தூக்கு காவடிக்குரிய ஏற்பாடு போகுது. தூக்காவடி வரும். நான் போன முறை வந்து பார்த்தா நிறைய தூக்கு காவடி எல்லாம். நீங்கள் 3ஆங்களாம் வந்திருப்பீர்கள், இல்லை 4ஆங்களாம் வந்திருப்பீர்கள். அதில் எப்படியும் ஒரு 7-8 தூக்காவடி வரும். 7-8 15 வரும். அது குறைச்சி சொன்னாங்க கோவப்படுறாங்களே. அவதான் இந்த தண்ணி பந்தல் மேனேஜர் அம்மா. டிடி விலாக்ஸ் ஈழாமண்ட யூடியூப் சேனல் வச்சுருக்குது. இதில் அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் விற்கணும். ஊதுபத்தி, தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம், வெத்திலை, பாக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குண்ணா காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கூட எவ்வளோ வேணா? இது 100 இது 100 இது 600 பொட்டி 500 கூட இல்லையே. இங்கால தனித்தனியாக விற்கணும். நெய் விளக்கெல்லாம் விற்கணும். தொடர்ந்து பக்தர்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஐயாவை நாங்கள் முருகன் கோயில் வழியாக காணலாம். ஐயா இரும்பு கம்பியாக தன்னைத்தானே தாக்கி கொள்ற.
கோயிலோட பெயிண்டிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. பக்கத்தில் தொடர்ந்து வந்து இதில் கற்பூரம் இருக்கிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மடிப்பீச்சி எல்லாம் கேட்டு கொண்டிருக்கணும். தொடர்ந்து இதில் குலசாதம் குடிக்கணும். முடிஞ்சது குலசாதம். அம்மா காவையெல்லாம் காவி கொண்டு போகிறா என்ன. இங்கால பக்தர்கள் வந்து பொங்கினா பாருங்க, இதில் அரிசி போடுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா எங்கேருந்து வந்து நீங்கள்? கொக்குவில். வருஷம் பாருதா? இல்லை இல்லை, இதான் முதல் தரம் கேட்குற விளம்பில் வந்தாராவோ? ஓ அம்மா கண்ணையம்மனை நித்திரையிலே கும்பிட்டு தான் நித்திரை கொள்றது. மட்டும் பண்டு தலைச்சி அம்மன் ஃபேமஸான கோயில் என்ன? நிற்கலாம் நடக்கும் என்ன? நல்லதெல்லாம் நடக்கும். கண்ணையம்பாள். சரி என்ன? ஓ நித்த காரியங்கள் நிறைவேறும். சரி சரி. தொடர்ந்து இங்கால பக்தர்கள் பொங்கிக் கொண்டிருக்கணும். பெரிய பெரிய பானைகளில் பொங்குறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா இன்றைக்கு வந்து பொங்கி இருக்கிறார். அம்மா பொங்கலை பார்த்து கொண்டிருக்கிற அப்படா பொங்கும். வணக்கம் அம்மா. என்ன மாதிரி சிறப்பாக நடக்குதா இன்றைக்கு? ஓ நல்லா நடக்குது. வருஷம் பாருனீங்களா? ஒவ்வொரு வருஷம் வரும் முதல் திங்கள். அம்மன் என்ன வரங்கள் உங்களை தந்துருக்குறா? அம்பாள் புண்ணியமா ஒரு குறையும் இல்லை. அம்பாள் புண்ணியமா ஒரு குறையும் இல்லை. அதுதான் பெறம். ஒரே வார்த்தையோட முடிச்சிட்டீங்க. இல்லை அப்படித்தான் இருக்கிறோம், ஆனபடியாக அதுதான் பெறம். சரி அம்மா. ஓகே. தொடர்ந்து நிறைய பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். நல்ல தென்னம் பாலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நல்ல வடிவப்போ நான் எரியும். அதனால் இங்கே தென்னம் பாலைகள் எல்லாம் கொண்டு வந்து எரிச்சு கொண்டிருக்கணும். வருஷம் பாருனீங்களா? அம்மன் மகிமையை சொல்லுங்க. அவன் அம்மாள் புதுமால தெய்வம் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்குறா. இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ சினம் பெறாது. கொடுத்தபடியாக தான் சினம் பெறுது. மக்களை மெறினோம், பக்தியாக கும்பிடினோம், பக்தியாக பொங்கினோம், பக்தியாக போயினோம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் கொழும்பு இன்றைக்கு அம்மாச்சி பொங்கல் மண்டத்துக்காக தான் வந்த நாங்கள். பொங்கலுக்கு வந்துருக்கோம். வருஷம் பாருனீங்களா? போன வருஷம் இல்லை, நாங்கள் புறையினு போயிட்டோம். என்ன நாடு போனீங்க? கனடாவுக்கு. அப்போ நான் திங்களுக்கு வர இல்லை. இந்த முறை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? வேற அழைப்பு இருக்கணும் என்ன? அழைப்பு இருக்கோம் கட்டேன். ஆனால் அம்மா நினச்சி பார்ப்பீங்களா என்ன எந்த மூலையில் இருந்தாலும்? அது சரி. ஓகே. எங்கே இருந்தாலும் அம்மனை தான் கும்பிட்றது. நீங்கள் பிறந்த வளர்ந்த இடமே மட்டும் இல்லை? இல்லை, அளவட்டி. அளவட்டி. அப்போ எப்படி இந்த கோயிலுக்கு வந்த நீங்கள் முதல் தரம்? முதல் தரம் நாங்கள் உங்களோட பெரியப்பா கூட்டி கொண்டு வருது 10 வயசில். சின்னலையே வந்துட்டீங்களா? இப்போ சின்னலையோ. அப்புறம் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாமே எங்களோட அண்ணியாக்களோட இங்கே வருவோம். அவங்க அதில் குடும்பம் வந்து பொங்குறது என்ன? நாங்கள் 2 பேரும் தான் குடும்பம் வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் தானே என்ன? மறக்க முடியாத நினைவுகள் தானே என்ன? இல்லை சரி அம்மா. என்ன அம்மான பேர் என்ன? மகேஸ்வரி. என்ன சரி அம்மா. சரி ஓகே. பாருங்க, இதில் ஆக்கிற இந்த பொங்கி கொண்டு வைக்கணும். ஐயா இருக்கிறார். ஐயா சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா. அம்மன் என்ன சொல்கிறா? அம்மன்கிட்ட தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் தம்பி. திரும்பவும் எங்களை அழைக்கணும் மட்டும் தான் கும்பிட்டு இருக்கிறோம். அம்மன் அழைக்கணும். அம்மன் ஒவ்வொரு வருஷம் 76ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் வந்து கொண்டு இருக்கிறோம். நீலட்டியில் இருக்கிற நாங்கள் இப்போ தெல்லிப்பள்ளியில் இருக்கிறோம். இடமேந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பொங்கி கொண்டு போகிறோம். அப்போ ஐயா என்ன எத்தனை கிலோவில் பொங்குறீங்களா இன்றைக்கு? இன்றைக்கி 5 கிலோ. 5 கிலோவில் வேந்தண்ணே வருஷம் பொங்குறதா? ஒவ்வொரு வருஷம் பொங்கும். 5 கிலோ தான். இல்லை வசதியை பொறுத்து போகும். இதில் கேணி இருக்குது. இங்கே வந்து நீராடிட்டு தொடர்ந்து போய் ஆக்கள் பொங்குவினம் பாருங்க. நிறைய பக்தர்கள் வந்து நிற்கிறாங்க, காணக்கூடிய மாதிரி இருக்குது. கோயிலை சுற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா கோயில் வளாகத்தில் அனைத்து இடங்கள்லையும் ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கிறேன் காணலாமா? பெங்கால பக்கம் நாங்கள் போனாலும் பக்தர்கள் இருந்து பொங்குறதை காணலாம். தொடர்ந்து இதில் மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கணும்.
இதில் பொங்கி அம்மாளாச்சிக்கு படைச்சு கொண்டிருக்கணும். தொடர்ந்து இங்கால பக்தர்களை கொடுக்குறதுனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் திரும்ப பூசுவோம். தொடர்ந்து வந்து இதில் அர்ச்சனை செய்யணும். இதில் அம்மாளாச்சி வீட்டில் இருக்கிற பாருங்க. இங்கே கோயில் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல வடிவாக இங்கே பக்தர்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. பொங்கல் குலசாதம்னு சொல்லி தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கணும். முன்வளாகத்தில் பாருங்க பொங்குறதுக்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கால அன்னதான மண்டபம் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து போய் பார்ப்போம். பெரிய கிடாரத்தில் இதை குலசாதம் செய்ய போயினோம். இதில் அன்னதான மடம் இருக்குது. இங்கால தொடர்ந்து பக்தர்கள் குலசாதம் செய்து கொண்டிருக்கணும். இதுல யாரோ ஒரு யாரோ இருந்தாம். இருந்த இடத்துல அவர் எதுவும் நடந்து மாடு செத்து போச்சு. மாடு செத்து போச்சு. அப்ப அதால அவர் பயந்து இருந்தால் அப்ப எந்த காலம் எங்களுக்கே தெரியாதாலும் அப்ப போலீஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் பஞ்சாயத்து வந்து வந்த இடத்துல அவர் பஞ்சாயத்துல வந்து இப்போ நீர் மாடு பிடிச்சால் நடக்கும் தானே. அப்போ ஆக குறைஞ்ச காலம் தலைவாட்டை இல்லாத இப்போ ஓரளவு நாங்கள் கதைக்கலாம் வேறோட நீர். அப்போ கதைக்க இல்லாத காலம் எங்களுக்கே தெரியா. அப்போ சாப்பிடவே இல்லையா சாப்பிட்டதே தெரியா. அப்போ அவர் என்னென்றால் அம்மாவை நினைக்கிறோம், நீ புதுமை உள்ள அம்மானா நானும் தொண்டி செய்கிறேன்டால் அவர் தொண்டுக்காரன் மூலம் தட்டுறா என்ன தொண்டுக்காரன் ஏதோ. அப்போ நினைக்கிறோம் கிண்டைக்க பண்டித்தலை ஆயிரம். அப்போ கிண்டினா பண்டித்தலை என்னன்றது தானே பஞ்சாயத்து என்ற கதை எங்களுக்கும் தெரியா. பஞ்சாயத்து அதை ஊரை விட்டு வலிக்கிட்டு இந்த நாடு இங்கேன்னு தெரியாது. தெரியா இதுதான் கதையப்பா கதைக்குனா. ஐயா உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்திருக்குது ஐயாவுக்கு? யாருக்கு? உங்களுக்கு? எனக்கு என்ன நான் இப்போ 3 தரம் காராவன் ஜாத்தியில் ஒரு நான் இதில் இங்கே வந்து சாப்பிட்டு போடுறோம் சென்னையில் வலிக்கிட்டு. வேறு என்ன அற்புதம் என்ன அற்புதமற்ற நாங்கள் முந்தி எங்களை அப்பப்பாவே பின்னத்தில் அந்த இது உடுக்கடிக்கு படிக்கிறது பின்னர். இப்போ ஒன்றும் இல்லை, ஆக்களும் இல்லை. இப்போதைய ஜென்ரேஷன் மாறிக்கொண்டு போகுது, எல்லாம் மாறிடுது. எல்லாம் உத்தியோகம் வந்த உடனே எல்லாரும் உத்தியோகம். முந்தி ஒன்றும் இல்லை தானே. பின்னத்தில் இதில் வந்து அப்போ உத்தியோகம் தூணுங்கள் நாங்கள் சின்ன வந்திருக்கிறது உடுக்கடிக்கு பின்னத்தில் அம்மாவை பற்றி படுற ஏடு எங்கள்கிட்ட தான் கிடந்தாலும் அந்த அடிவாட்டோடைய ஏடு அதான் ஏடு இவ்வளோ கிடந்தது எங்கள்கிட்ட தான் கிடந்தது மாமாட்டு அந்த அடிவாட்டோட இல்லை தெரியும் தான் ஏடெல்லாம் வச்சுருந்தேன் கையில். ஐயோ எங்கட ஒன்றுமே இல்லையா கையில்? ஒன்றுமே இல்லையா? ஒற்றையும் அது அடிபாட்டோட இல்லாம யார் கொண்டு போய் எங்கேயோ கிடக்க வேணும். அது டேஜில் போகாது, ஏடு வந்து அழியாத ஓடு அழிஞ்சாது. இப்போ குட்டி இல்லாத எடுப்பு ஓலையில் சொன்னால் நம்ம ஐயோ கேட்டு வரும் சொன்னா நம்ம இப்போ சொன்னேன். ஐயோ நம்பாலே இவங்க இருக்கிறாங்களப்பா இவனுக்கு தெரியும் படித்த காலம் வீடு இல்லாமல் இந்த காலம் இல்லையா. நீங்களே படிச்சீங்களா? சின்ன இல்லை படிக்கல இவங்க நாங்களாம் சின்ன பொடியில் அப்படி அப்போ அப்போ எல்லாரும் கடலை கொட்டி ஒன்று தெரிஞ்சு அப்படி போட்டு அதில் இருக்கிறேன். நான் அப்போ குடும்ப படிக்கிறது உடுக்கு அது உண்டு எல்லாம் முடிஞ்சு. சரியா ஓகே அப்படி வாசி நீங்களா வரல வாசிக்கிறது? இல்லை அதை வாசிக்க நாங்கள் கேட்டு. சரி ஐயா. பாருங்க இதில் அம்மன் ஊண்டியல் இருக்குது. இதில் பூட்டு போட்டு பூட்டி இருக்கணும். உங்களை எல்லா கோயிலையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன் இப்படி இரும்பால் அடிக்கிறீங்க? நான் ஜாழ்ப்பாணம் தட்டாயச்சந்தி அங்கேருந்து வந்துடுறேன். ஏன் இரும்பால் அடிக்கிறீங்க? காரணம் சொல்லுங்க. ஓடுற அடிக்க ஆ எல்லா கோயிலும் ஓடுற
ஐயா எங்கே இருக்கிறீங்க? கைது கைதடி. சரி ஐயா, என்ன நல்ல முருகன் வேலை பச்சை ஊற்றி இருக்கிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா எங்களை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆதரவுகளை தாங்க. ஏன்னா உங்களோட ஆதரவுகளை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க உங்களோட பலத்த ஆதரவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் தருவீங்க சொல்லி எதிர்பார்க்குறோமா? தரையிலாதோ இவர் பார்த்தீங்கன்னா தரையிலான்னு சொல்லி சொல்கிறார். உங்களோட ஆதரவுகளை தாங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஹாலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை விருப்பம் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு பாவம் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அமர்த்தி விடுங்க. என்ன